புதுச்சேரியில் கொரோனா நோய் தொற்று அதிகரித்து வருகின்றது. கடந்த சில நாட்களாக தினமும் 1000க்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கையும் 25ஐ தாண்டியே இருந்து வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரியில் இன்று புதிதாக 1445 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் 30 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். இதனால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1325ஆக உயர்ந்துள்ளது. இன்று மட்டும் 2011 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளனர். இன்று புதிதாக 1445 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதால் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 94612ஆக உயர்ந்துள்ளது. உயிரிழப்பு 1325ஆகவும் உயர்ந்துள்ளது. இதுவரை 75947 பேர் குணமடைந்துள்ளனர். புதுச்சேரியில் தொடர்ந்து நாளுக்கு நாள் கொரோனா தொற்று அதிகரித்து வருகிறது. இதனை கட்டுப்படுத்த அரசு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது. மேலும் தளர்வுகளுடன் ஊரடங்கு நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் குபேர் அங்காடியில் பொதுமக்களின் கூட்டம் அதிகமாக காணப்படுவதால் கொரோனா தொற்று பரவும் அபாயம் உள்ளது. இதனை கருத்தில் கொண்டு தட்டாஞ்சாவடி பகுதியில் தற்காலிகமாக காய்கறி அங்காடி அமைக்கப்பட்டுள்ளது. அப்பகுதியில் உள்ள மக்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் அதிகரித்து வரும் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த பகல் 12 மணியிலிருந்து காலை 6 மணி ஊரடங்கு அமலில் உள்ளது. மேலும் தொழிற்சாலைகள் மூடப்பட்டுள்ளதால் மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்துள்ளனர். இந்நிலையில் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்களுக்கு அரசு சார்பில் நிவாரணம் வழங்க கோரியும் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்று மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்த கோரி நாம் தமிழர் கட்சி சார்பில் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே சமூக இடைவெளியை கடைபிடித்து கையில் பதாகைகளை ஏந்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற நாம் தமிழர் கட்சி மீது போலீசார் கைது செய்தனர். கொரோனா நிவாரணம், கொரோனா நிவாரணம், நிதியினை வழங்கிட, நிதியினை வழங்கிட, நிதியினை வழங்கிட, நிதியினை வழங்கிட, ரத்து செய், ரத்து செய், ரத்து செய், ரத்து செய். கொரோனா பற்றி அரசின் அன்றாட தகவல்களை அறிந்து கொள்ளும் வகையில் முகநூல் நேரடி ஒளிபரப்பு இன்று தொடங்கப்பட்டது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை முகநூல் நேரடி ஒளிபரப்பில் பங்கேற்றார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுடன் பேசிய அவர் கொரோனாவை ஒழிப்பதில் பொதுமக்கள் பங்களிப்பு மிகவும் அவசியம் என்றும் ஆக்சிஜன் செறிவூட்டிகள் உட்பட பல்வேறு மருந்து உபகரணங்கள் தேவைப்படுவதாகவும் பொதுமக்கள் தொழிற்சாலைகள் சமூக பங்களிப்பு செய்ய வேண்டும் என உயிர்காற்று என்ற திட்டத்தை தொடங்கியுள்ளதாக கூறினார். தொடர்ந்து பேசிய அவர் முன்கள பணியாளர்களான செய்தியாளர்கள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் கொரோனாவால் மாலை தமிழகம் செய்தியாளர் ரமேஷ் இறந்தது மனவேதனை அளிப்பதாகவும் கொரோனாவில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு அரசு பக்கபலமாக இருக்க வேண்டும் என முதல்வருடன் கலந்து பேசியுள்ளதாகவும் செய்தியாளர்களின் குடும்பத்திற்கு பக்கபலமான அறிவிப்பை அரசு வழங்கும் என்றும் தமிழிசை தெரிவித்தார். மேலும் புதுச்சேரியில் கரும்பூஞ்சை நோய் வேகமாக பரவி வருவதாகவும் இதுவரை அரசு ஊழியர் உட்பட 20 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று தெரிவித்த அவர் இதனை மாநிலத்தின் குறிப்பிடத்தக்க நோயாக புதுச்சேரி அரசு அறிவிக்க இருக்கிறது என்றும் எங்கு நோய் கண்டறியப்பட்டாலும் அரசுக்கு உடனே தெரிவிக்க வேண்டும் என்றும் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவு நாளை முன்னிட்டு புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் இளைஞர் காங்கிரஸ் சார்பாக இரத்த தான முகாம் நடைபெற்றது. இரத்த தான முகாமில் அகில இந்திய இளைஞர் காங்கிரஸ் செயலாளர் லட்சுமிநாதன் தலைமை தாங்கினார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இரத்த தான முகாமை தொடங்கி வைத்தார். மேலும் முகாமில் இளைஞர் காங்கிரஸ் புதுவை மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சந்தித்து RLV பேரவை நிறுவனர் கூறுகையில்
அசுர வேகத்தில் பரவி வரும் கொரோனாவை தடுக்க புதுச்சேரி அரசு எடுத்த நடவடிக்கைகளும் தோல்வியில் முடிந்துள்ளது. அடித்தளம் சரியாக அமைக்காமல் பல மாடி கட்டிடம் கட்டி அழகு பார்த்த கதையாக உள்ளது. அரசு மக்களின் வாழ்வாதாரத்தை பற்றி கவலைப்படாமல் கொரோனாவை கட்டுப்படுத்த உண்டான நடவடிக்கைகளை மட்டுமே எடுத்து வருகிறது. கொரோனாவால் மக்கள் மடிவதை விட வறுமையின் பிடியில் சிக்கி பசியின் கொடுமையால் இறந்துவிடக்கூடிய சூழ்நிலை உருவாகியுள்ளது. கொரோனா பிடியிலிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தால் உடனே போர்க்கால அடிப்படையில் ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அவர்களது வங்கியில் ரூபாய் 10,000 வீதம் செலுத்திவிட்டு 1 மாதம் முழுமையாக ஊரடங்கு அறிவித்து அந்தந்த பகுதியில் இருக்கும் மளிகை, பழம், காய்கறி வியாபாரிகள் நேரடியாக டோர் டெலிவரி கொடுக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று புதுச்சேரி RLV ஜனநாயக பேரவையின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறினார். புதுச்சேரியில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி 16 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. தொடர்ந்து கடந்த 7ஆம் தேதி புதுச்சேரி NR காங்கிரஸ் கட்சி தலைவர் ரங்கசாமி முதல்வராக பதவியேற்றார். அமைச்சர்கள் யாரும் பதவியேற்காத நிலையில் புதுச்சேரி 15வது சட்டப்பேரவையின் தற்காலிக பேரவைத் தலைவராக லட்சுமி நாராயணனை புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி துணைநிலை ஆளுநரிடம் பரிந்துரை செய்தார். இந்நிலையில் நேற்று இரவு ராஜ்பவன் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரான லட்சுமி நாராயணனை சட்டப்பேரவைத் தலைவராக துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் நியமித்துள்ளார். உப்பளம் தொகுதியில் கொரோனா பாதிப்பு அதிகம் இருப்பதால் மக்கள் நலன் கருதி திரு வி. அனிபால் கென்னடி MLA அவர்கள் தொகுதி முழுவதும் கிருமிநாசினி தெளிக்கும் பணியை தொடங்கி வைத்தார். தொகுதி செயலாளர் சக்திவேல், அவைத் தலைவர் ரவி, தொகுதி துணை செயலாளர் மார்டின் பாபு, தொகுதி கழக பொருளாளர் சண்முகவேல், மீனவர் அணி அமைப்பாளர் தனசேகரன், மீனவர் அணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, இளைஞர் அணி துணை அமைப்பாளர் ஆரோக்கியராஜ், தொகுதி கழக கிளை செயலாளர் அசோக், செல்வம் மற்றும் கழக நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு உதவி புரிந்தார்கள். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட பத்திரிகையாளர்களுக்கு அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என மாநில திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கோரிக்கை வைத்துள்ளார். கொரோனா தொற்று பரவல் அதிகமுள்ள இக்காலத்தில் முன்கள பணியாளர்களின் ஒருவர்களான பத்திரிகையாளர்கள் சிறப்புடன் களத்தில் பணிபுரிந்து வருகின்றனர். அவர்கள் கொரோனா தொற்று காலத்தில் முன்னின்று கொரோனாவின் பாதிப்புகள், அதனால் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள இன்னல்கள் குறித்த தகவல்களையும் புகைப்படங்களையும் வீடியோக்களையும் சேகரித்து வெளியிட்டு வருகின்றனர். தங்கள் பணியின் போது செய்தியாளர்கள் கொரோனா தொற்றுக்கும் ஆளாகி வருகின்றனர். இதுவரை பாலிமர் தொலைக்காட்சி ஒளிப்பதிவாளர் திரு பரத் மற்றும் மாலை தமிழகம் செய்தியாளர் ரமேஷ் ஆகியோர் கொரோனா தொற்றால் இறந்தும் உள்ளனர். 3 பேர் கொரோனா தொற்றுக்கு ஆளாகி சிகிச்சையும் பெற்று வருகின்றனர். இதனால் அவர்களது குடும்பங்கள் சொல்லெனா துயரத்துக்கு உள்ளாகியுள்ளன. எனவே கொரோனா தொற்றால் இறந்த பத்திரிகையாளர்களின் குடும்பத்திற்கு தலா ரூபாய் 10 லட்சம் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும், அதுபோல் கொரோனா தொற்றுக்கு உள்ளாகியவர்களின் குடும்பத்திற்கு ரூபாய் 1 லட்சம் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் சிவா கூறினார். முன்னாள் பாரத பிரதமர் அமரர் ராஜீவ் காந்தி நினைவு நாள் காங்கிரஸ் கட்சி மற்றும் பல்வேறு சமூக அமைப்புகள் சார்பில் நாடு முழுவதும் அனுசரிக்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதி வட்டார காங்கிரஸ் கட்சி சார்பில் வைத்திக்குப்பம் பாப்பம்மாள் கோவில் வீதியில் ராஜீவ் காந்தியின் நினைவு நாள் கடைபிடிக்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதி வடக்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் ராஜ்மோகன் தலைமையேற்றார். இதில் பங்கேற்ற முன்னாள் முதல்வர் நாராயணசாமி அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ராஜீவ்காந்தியின் உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். பின்னர் துப்புரவு பணியாளர்களுக்கு அரிசி, காய்கறி மற்றும் பழங்கள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் இதில் மாநில காங்கிரஸ் தலைவர் சுப்பிரமணியன், வட்டார காங்கிரஸ் தலைவர் வேல்முருகன், முன்னாள் கவுன்சிலர் சரவணன், ராஜ்பவன் தொகுதி சிறுபான்மை அணி சார்லஸ் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். நிறைவாக அப்பகுதியில் மரக்கன்றுகள் நடப்பட்டன.